இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. ராசி சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி. 2026லேருந்து 2027 வரையிலும் இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றத்தை நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு தர இருக்கிறார். அடுத்த 12 மாதமும் ஒரு சில மாற்றங்கள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஏதாவது தொழில் தொடங்கலாமா, வியாபாரம் தொடங்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை நம்மளுடைய மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மகர ராசி என்பர்கள் எப்படிப்பட்டவங்க, இவங்ககிட்ட பழகிறது எப்படி, இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். சனி பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. ஒரு 7.5 சனி காலம் ஒருவனுக்கு நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக உழைப்பை போடுவாங்க. அதிகமாக உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவாங்க. அந்த மாதிரி தான் பொதுவாக நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படிங்கிறவங்க கடினமாக உழைப்பை போடுவாங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம். அதனால் உழைப்புக்கு ஏற்ற பலன் உடனடியாக கிடைக்காது. ஆனால் மெதுவாக பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா உழைப்பை எவ்வளோ போடுறோம், உடனடியாக அதற்கான வருமானம் கிடைக்கலையே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விரக்தி ஏற்படும். ஒரு சில இடத்துல சோம்பேறித்தனம் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க இந்த முயற்சியை மட்டும் எப்பவுமே கைவிட மாட்டாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி இவங்களும் இந்த விடாமுயற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நஷ்டம் வந்துடுச்சு, அடுத்து நான் இதை முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களை முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம உழைப்பு அதிகமாக போடுறோம், நிறைய கஷ்டப்படுறோம், ஆனால் அதற்கான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரக்தி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். முயற்சிக்கு ஏற்ற வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு 30-35 வயதுக்கு மேலே தான் இவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி ஒரு சரராசி. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்த இடம்னு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இந்த ஆமை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு போதோ அந்த மாதிரி தான் இவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி நகரக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஏதாவது அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வண்டி வாகனம் அதிகமாக வாங்கணுங்கிற ஒரு ஆசை இயல்பாகவே இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா இரும்பு சார்ந்த ஒரு தொழில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சனி என்பதனால அதிக சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல அது சலிப்பாக இருந்தாலும் இந்த மனம் நிறைய வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி தாங்கி ஓரளவுக்கு பக்குவப்படுறோம். ஒரு 30-35 வரைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அனுபவசாலிகளாக ரொம்ப ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சாதனைகள்லாம் செய்வாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த மகர ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக சொல்லுமோன்னா நம்மளுடைய நடிகர் ரஜினிகாந்த் இந்த மகர ராசியில் தான் பிறந்தார். பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு பஸ்ஸுடைய டிரைவராக இருந்து படிப்படியாக ஒரு பெரிய தொழிலதிபராகவும் கலையில் கொடி கட்டி பறந்தவராகவும் அவர் வளர்ந்தார். இதுதான் அவங்களுடைய சாதாரண நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியில் இந்த மகர ராசி ஒன்று. உதாரணமாக நீங்களே அதை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு திறமசாலியான ராசி தான் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு துணிச்சல் கொஞ்சம் அதிகம்,
இரக்க மனப்பான்மையும் கொஞ்சம் அதிகம். மலையை கூட புரட்டி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலிகளாக அந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் தடுமாறுவாங்க. மற்றபடி இந்த மகர ராசி அப்படிங்கிறது ஒரு துணிச்சலும் தைரியமும் பொறுமையும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷர்களுக்கு 10வது ராசி பெண் ராசி, நில ராசி, சர ராசி. அதே பாதியில் பலன் தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியை ஒரு சாந்தமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு இறுக்கமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை மன உறுதியோடு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பண்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொது இடத்துல தடிமன வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. பொதுவாக அந்த இடத்துல ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஃபைனலாக ஒரு சில விஷயங்களில் ஆலோசனை வழங்கக்கூடியவங்கள அந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு உண்மையான ராசி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வேகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறைய இருக்கும். இருந்தாலும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக தான் செயல்படுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகருவாங்க. நடுத்தரமான உயரமுடையவங்களாக தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய்ந்தார் போல தான் இருக்கும். நல்ல ஒரு மெலிந்த உடல் அமைப்பு உடையவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு சுயநலம் பிடிவாதம் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் கரெக்டான டைமில் தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரகசியங்களை அதிகம் காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் வீண் செலவுகளை அதிகம் செய்ய மாட்டாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் போதும், ஆடம்பரம் வேண்டாம், ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது, குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மகர ராசி என்பர்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் அவங்கள பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மகர ராசிக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஒரு யோகமுள்ள ஒரு குரு பயிற்சியாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கான சந்தர்ப்பங்களும் உங்களுடைய கனலில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான குரு பயிற்சியாக தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026 to 2027 நம்மளுடைய மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார். சப்தமஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். மகர ராசிக்கு குரு பகவான் 3, 12 இடத்திற்கு அதிபதி. அவர் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று 5ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும், சப்தம பார்வையால் ராசியில் 9ஆம் பார்வையாலும் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு யோகமான பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியாக மன ரீதியாக பல சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா குறையும். குருவுடைய நேரடி பார்வையில் நீங்கள் இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடி பார்வையில் உங்களுடைய ராசியில் பதிய இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு, இது எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க இந்த காலகட்டத்தில். அப்படியே புதுசாக பிறந்தது போல் ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டே இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸாக அமையும் போது நம்ம புதுசாக தான் பிறந்திருக்கோமா, ஏன்னா இவ்வளோ அட்டிகள் பட்டிருக்கோம், இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சு தான் முன்னுக்கு வந்திருக்கோம், ஆனால் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகுதே அப்படின்னு புதுசாக பிறப்பெடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். இந்த வெறுமை உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகும். எடுக்கிற காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக போகுது, வாழ்க்கையே வளமாக போகுது, மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக நீங்கள் வாழ போகிறீங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும் போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை, எந்த தசாபுத்திகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசிக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அந்த தொந்தரவுகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு மருத்துவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை மனதில் போட்டு புழுங்கிட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மீளா துயரத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் மீளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை, நல்ல ஒரு தொழில் இதெல்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். முன்னோர்களுடைய சாபத்தால் நிறைய இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். பரம்பரை தொழில், பரம்பரை சொத்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு அபரிவிதமான வளர்ச்சி. ஏன்னா கடந்த 5 சொல்ல முடியாது, 7-8 வருடங்களாகவே நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி, ஒரு லாபம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த வறட்சியாகவே போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு அடமழை பெஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடமழை பெய்ய போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. தொழிலை விரிவுபடுத்திங்கன்னா கூட அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம்னு நினைப்பீங்க, ஆனால் உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கனாவே அதற்கேற்றது பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு செய்வினை, கண்திஷ்டி பிரச்சனை, தோஷ பிரச்சனை இதனால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களை விட்டு விலக போது சுய தொழில் செஞ்சிங்கன்னா கூட நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா கணவன் வீட்டில் ஒரு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு உங்களுடைய கணவர் வீட்டில் உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். இதுனா வரையிலும் நிறைய இன்னல்கள் அனுபவிச்சுட்டு இருந்த மகர ராசி பெண்களுக்கு விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இது அப்படின்னு சொல்லலாம். மன வலிமையோடு காத்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அருளால் வெற்றி கனி காத்துட்ருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிட்டு இருந்த உங்களுக்கு எந்த ஒரு நபர் உங்களை வேண்டாம், உதவி வேண்டாம், நீயும் வேண்டாம் அப்படின்னுட்டு போனாங்களோ அந்த நபரே உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அந்த உணர்வு வந்து உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படின்னா நீயா என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனேன், நீயே வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதிகிறதுனால மனதில் இருந்த அந்த ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே பூர்த்தியாகும். வருங்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இல்லாத இருந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவும், தைரியம் அதிகமாகவும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. அரசாங்கம் மூலிமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மானியம் கிடைக்கும். உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதுசாக தொழில் தொடங்குவீங்க, அதன் மூலிமா வருமானம் கிடைக்கும். புதுசாக தொழிலில் கிளை தொழிலெலாம் ஒரு சிலர் ஆரம்பிப்பீங்க, அதில் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்களே கூட ஒரு சிலர்லாம் பார்ட் டைமாக ஜாப் ஒர்க் பண்ணுவீங்க, அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க. எல்லா விதமான இன்னல்களும் உங்களை விட்டு விலகும். நம்பிக்கையோடு லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க. காவல் தெய்வங்களை வழிபடுங்க. அந்த காவல் தெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நம்பிக்கையோடு அதை செஞ்சுட்டு வாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.